திருத்தணி சம்பவம் பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, நீங்கள்லாம் பேசுகிற அளவுக்கு நாடு கெட்டு போச்சு அப்படின்னு. ஐயா, உங்களுக்காக தான் இந்த கேள்வி கேட்குறேன். வேறு யாரை வச்சு பேசுனா இந்த நாடு வந்து உருப்படும்னு சொல்லுங்கள். அவங்க கையில் காலில் விழுந்தாவது இந்த நாட்டை காப்பாற்றுவோம். சொல்லுப்பா, வாப்பா வாப்பா. கள்ள ஒருத்தர் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்கல்ல, நடந்து போயிட்டு இருக்கும்போது தூக்க முடியாமல் தேங்காய் மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம கேட்டுக்கு முன்னாடி தேங்காய் மூட்டையை இறக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போனாங்கல்ல. அந்த நேரத்தில் நானும் என்னையும் நீ ஹெல்ப் பண்ண விடல, நீயும் போய் ஹெல்ப் பண்ணல. ஏமா அப்படி? உன்னோட ஆதங்கம் புரியுது. நீ இதைத்தானே பார்த்த. நான் அதுக்கு முன்னாடி அவர் எங்கெல்லாம் தேங்காய் கலெக்ட் பண்ணாருன்னு பார்த்தேன். கலெக்ட் பண்ணி அதை ஒரு சாக்கில் போட்டு கொண்டு வந்து கோவில் முன்னாடி இறக்கி வச்சு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூட்டையை தூக்கி தலையில் வச்சார். அது கீழே வலிக்கி விழுந்துதா, அதான் நம்ம கேட்டுக்கு முன்னாடி எல்லாம் கொட்டி போச்சு. தலைக்கு தூக்கின தேங்காய் அவரோட தான் இருந்தால் நான் போயிருப்பேன், இல்லைனா உன்னைய போக சொல்லியிருப்பேன். அது 4 வீட்டு தேங்காய். அது நான் போய் அவருக்கு தூக்கி விட்றேன்னு நான் தான் அவரை வச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி விட்டாங்கன்னு எதுக்கு வம்பு? சரிம்மா, அவர் தோப்புக்குள்ள தேங்காய் எடுக்கும் போதே நீ போய் தடுத்துருக்கலாம்ல. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவைக்கு அதிகமாக காசு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த வீட்டு தேங்காயை பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து அதை பணம் பண்ணி அதை சேர்த்து வைக்கிறாங்க திரும்ப. ஆனால் இவர் அன்னன்னைக்கு இவர் ஆளை பார்த்தியா, அன்னன்னைக்கு தேங்காயை எடுத்துகிட்டு போய் அதை செலவுக்கு வச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அதை எதுக்கு போய் தடுக்கணும்னு நான் விட்டுட்டேன். இப்போ நீ அந்த தோப்புக்காரங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கணும்ல. எப்படி சொல்லி என் பிள்ளைக்கு புரிய வைப்பேன்? உங்கள் வீட்டு தோப்பில் இவங்க தேங்காய் எடுத்தாங்கன்னு சொன்னதால் திருடு கொடுத்த தோப்புக்காரங்களும் என்கிட்ட பேசுறதில்ல, தேங்காயை திருடுன அந்த நபரும் என்கிட்ட பேசுறதில்ல. ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றாகி இன்னும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. நடந்த குற்றத்தை கண்ணால் பார்த்து சாட்சி சொன்னேன்னா குற்றவாளி ஆகிட்டேன். இப்போ சொல்லுங்கள், இந்த அனுபவம் கிடைச்ச பிறகு நான் என்ன செய்வேன்? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.